ஓம் சாந்தி. குட் மார்னிங். பாபாவுடைய சாக்கார் முரளி 15 செப்டம்பர். பாபா இன்னைக்கு சொல்றாரு, நம்மளுடைய இலக்கு ரொம்ப உயர்ந்தது. உயர்ந்த இலக்குக்காக நம்ம என்ன மாதிரி முயற்சி செய்யணும், எதுல எச்சரிக்கையாக இருக்கணும். கர்ம தத்துவத்தை பத்தி பாபா விளங்கப்படுத்துறாரு. ஆத்மா எப்படி எவ்வளவு தூய்மையற்றதாக இருக்கு, எப்படி தூய்மையாக்கணும்னு பாபா விளங்கப்படுத்துறது. ஆல்சோ இன்னைக்கு முரளியில மம்மாவுடைய வாசகங்களும் இருக்கு. ஸோ இன்னைக்குடைய முரளி கேட்கலாம். சாக்கார் முரளி 15 செப்டம்பர். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு செயல், நடுநிலை செயல், பாவ செயல் என்பனவற்றின் ஆழமான தத்துவத்தை கற்பிக்க வந்துள்ளார். இனிய குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு செயல், நடுநிலை செயல், பாவ செயல் என்பனவற்றின் ஆழமான தத்துவத்தை கற்பிக்க வந்துள்ளார். ஆத்மா ஷரீரம் இரண்டும் தூய்மையாக இருக்கும் பொழுது செயல்கள் நடுநிலையாக இருக்கும். ஆத்மா ஷரீரம் இரண்டும் தூய்மையாக இருக்கும் பொழுது செயல்கள் நடுநிலையாக இருக்கும். நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகும் பொழுது செயல்கள் பாவகரமானவை ஆகுகின்றன. பாபா இன்னைக்கு விளங்கப்படுத்திருப்பார். ஆத்மா தூய்மையற்றவர், நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகும் பொழுது செயல்கள் பாவகரமானவை ஆகுகின்றன. கேள்வி: ஆத்மாக்கள் துருபிடித்தவர்கள் ஆகியுள்ளமைக்கு காரணம் என்ன? துருபிடித்த ஒரு ஆத்மாவின் அடையாளம் என்ன? பதில்: விகாரமே துருபிடித்தவர்கள் ஆகுவதற்கான காரணமாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகும் பொழுது துருவினால் மூடப்படுகின்றீர்கள். இப்பொழுதும் ஆத்மாக்கள் துருப்பிடித்தவர்களாக இருந்தால் அவர்கள் பழைய உலகின் மீது கவரப்படுகின்றார்கள். அடையாளம் பாபா சொல்றது, பழைய உலகின் மீது கவரப்படுகின்றார்கள். அவர்களுடைய புத்தி தொடர்ந்தும் குற்றம் உள்ளது ஆகுவதுடன் அவர்களால் நினைவில் நிலைத்திருக்கவும் முடியாதுள்ளது. அடையாளம். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் இதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டுள்ளீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஓம் சாந்தி என்று கூறிய உடனேயே நீங்கள் இவ்விடத்து வாசிகள் அல்ல என்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுகின்றது. நாங்கள் அமைதி தாம வாசிகள். ஓம் சாந்தின்னு சொன்ன உடனே அதுல பல விஷயங்கள். என்னுடைய ஆதி ஸ்வரூபம் சாந்தி, உண்மையான ஸ்வரூபம் சாந்தி. என்னுடைய வீடு சாந்தி தாமம். என்னுடைய தந்தை சாந்தியின் கடல். இதெல்லாமே இருக்கிறது. நாங்கள் அமைதி தாம வாசிகள். நாங்கள் எங்கள் வீட்டில் வசிக்கின்ற பொழுது அமைதியே எங்களது ஆதி தர்மமாக இருக்கின்றது. பின்னர் எங்களது பாகங்களை நடிப்பதற்காக நாங்கள் இங்கே வருகின்றோம். ஏனெனில் ஆத்மாக்களாகிய நாங்கள் எங்களுடைய சரீரங்களின் மூலமே செயல்களை செய்கின்றோம். அங்க நம்ம விதை ரூபத்துல இருக்கோம். விதை பூமியில போடும் பொழுதுதான் முளைக்கு. அது போல இங்க ஆத்மாக்கள் நம்ம இந்த சரீரத்துல இருக்கும் பொழுதுதான் செயல்கள், நல்ல தீய செயல்கள் உள்ளன. ராவண ராஜ்யத்தில் தீய செயல்கள் உள்ளன. ராவண ராஜ்யத்தில் அனைவரது செயல்களும் பாவகரமானவை ஆகியுள்ளன. மக்களின் உலகம் பாபா சொல்லுது, அது ராவண ராஜ்யம்.
பாவ செயல்கள் செய்வதிலிருந்து எந்த ஒரு நபருமே விடுபடவில்லை. ஏன்? நம்மளுடைய பிறப்பே என்ன ஆயிட்டது? பாவத்துல இருந்து தான் பிறக்கிறோம். யாருமே அதுல இருந்து விடுபட முடியாது. சாதுக்கள், சந்நியாசிகள் பாவ செயல்கள் செய்வதில்லை என மக்கள் நம்புகின்றார்கள். ஏனெனில் அவர்கள் தூய்மையாக இருப்பதுடன் துறவரத்தையும் மேற்கொண்டுள்ளார்கள். ஆனா பாபா என்ன சொல்றாரு? உண்மையில் தூய்மையாக இருப்பது என்பதன் அர்த்தத்தை அவர்கள் முற்றாகவே அறியார்கள். பாபா நமக்கு தூய்மைக்கான விளக்கம் எவ்வளவு டீட்டெயிலா கொடுத்திருக்கார். அவர்கள் நான் தூய்மையற்றவன் என்று கூறி தூய்மையாக்குபவரை அழைக்கின்றார்கள். அவர் வரும் வரை உலகம் தூய்மையாக முடியாது. பாவன் பாபா வரும் வரைக்கும் இந்த உலகம் தூய்மையாக முடியாது. இங்கே இது பழைய தூய்மையற்ற உலகம். இதனாலே அவர்கள் புதிய உலகை நினைவு செய்கின்றார்கள். அவர்கள் புதிய உலகிற்கு செல்லும் பொழுது இந்த தூய்மையற்ற உலகை நினைவு செய்ய மாட்டார்கள். எங்க நம்ம அந்த உலகத்தை நினைவு செய்யறோம், அங்க இந்த உலகத்தை நினைவு செய்யறதில்லை. இதுவும் நியதி. அந்த உலகம் முற்றிலும் வேறுபட்டது. அனைத்துமே முதலில் புதியதாக இருந்த பின்னர் பழையதாக ஆகுகிறது. பாபா முரளிகள்ல நமக்கு இட்டர்னல் லாஸ், மீனிங் என்று எப்பவுமே இருக்கக்கூடிய சில சட்டங்கள் இந்த உலகத்தில், ஆன்மீக சட்டங்கள், எக்காலத்திற்கும் இருக்கக்கூடிய சட்டங்கள் பாபா நமக்கு முரளியில விளங்கப்படுத்தார். அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் கல்வி. என்ன சொல்றார் பாபா? எல்லாமே அனைத்துமே முதலில் புதியதாக இருந்தது, பின்னர் பழையதாக ஆகுகின்றது. புதிய உலகில் எந்த ஒரு தூய்மையற்ற மனிதரும் இருக்க முடியாது. பரமாத்மாவான பரம தந்தையே புதிய உலகை படைப்பவர். அவர் மாத்திரமே தூய்மை ஆக்குபவர். பாபாக்கு மட்டும்தான் இந்த ஒரு டைட்டில். ஏன்னா அவர் மட்டும்தான் அது செய்ய முடியும். பாபா நமக்கு பல டைட்டில், பாபாக்கு மட்டும் இருக்கக்கூடியது சொல்றது அது என்னது? இது ஒண்ணு. அதுல தூய்மை ஆக்குபவர். பரமாத்மாவான பரம தந்தையே புதிய உலகை படைப்பவர். அவர் மாத்திரமே தூய்மையாக்குபவர். தூய்மையற்றதாகவும் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையானதாகவும் பாபா சொல்றது அனைத்து அவரது படைப்பு நிச்சயமாக தூய்மையானதாகவே இருக்க வேண்டும். அது தூய்மையானதிலிருந்து தூய்மையற்றதாகவும் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையானதாகவும் மாறும். இவ்விடயங்கள் எவரது புத்தியிலும் இருப்பதில்லை. தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக ஒவ்வொரு கல்பத்திலும் வருகின்றார். பாபா நமக்கு சொல்றதுனால நம்மளுடைய புத்தியில இதெல்லாமே இப்போ இருக்கு. குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளேயும் சிலர் புத்தியில் நம்பிக்கை கொண்டிருப்பதுடன் பின்னர் அவர்களின் புத்தி சந்தேகத்தையும் வளர்த்து கொள்கின்றது. மாய் அவர்களை முழுமையாக விழுங்கி விடுகின்றாள். நீங்கள் மகாரதிகள். அவன் நமக்கு டைட்டில் கொடுக்கிறார், நீங்கள் மகாரதிகள். மகாரதிகளே சொற்பொழிவுகள் ஆற்றுவதற்கு அழைக்கப்படுகின்றார்கள். நீங்கள் மகாராஜாக்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். ஆரம்பத்தில் நீங்கள் தூய்மையாகவும் பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்களாகவும் இருந்தீர்கள். இப்பொழுது இது தூய்மையற்ற உலகமாகும். இப்போ ரீசென்ட்லி ஜென்டில்மேன் ஷேர் பண்ணாங்க இல்லையா, இப்படி மதுபன்ல ராயல் ரிட்ரீட், ராயலா இந்த பிறவில ராயலாக இருக்கக்கூடிய அந்த ராயல் ஃபேமிலி சேர்ந்தவங்களுக்கு விசேஷமாக அங்கு அழைப்பு இருந்து சேவை செஞ்சு பாபா சொல்ல அவங்களுக்கும் நீங்க விளங்கப்படுத்தணும். இப்பொழுது இது தூய்மையற்ற உலகமாகும்.
பாரத மக்கள் மாத்திரமே தூய உலகில் இருந்தார்கள். பாரத மக்களாகிய நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு உரியவர்களாகவும் இரட்டை கிரீடம் உள்ளவர்களாகவும் முற்றிலும் விகாரமற்றவர்களாகவும் இருந்தீர்கள். மகாரதிகள் இவ்விதமாக விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் இதனை போதையுடன் விளங்கப்படுத்த வேண்டும். கடவுள் பேசுகின்றார். காமச்சிதையில் அமர்ந்ததால் ஆத்மாக்கள் அவலட்சணமாகிவிட்டார்கள். பின்னர் இந்த ஞான சிதையில் அமர்வதன் மூலம் ஆத்மாக்கள் அழகானவர்கள் ஆகுவார்கள். விளங்கப்படுத்துகின்ற எவரும் காமச்சிதையில் அமரக்கூடாது. எவ்வாறாயினும் பிறருக்கு விளங்கப்படுத்துகையில் தாங்களே காமச்சிதையில் அமர்கின்ற சிலரும் உள்ளனர். அப்ப அவங்களை எப்படி மீட்டு எடுத்துட்டு வருது? நம்மளே அப்படி இருந்தோம் அப்படி சொல்றது அப்படியும் இருக்கிறது. இன்று அவர்கள் இந்த ஞானத்தை விளங்கப்படுத்துகின்றார்கள். நாளை அவர்கள் விகாரத்தில் வீழ்ந்து விடுகின்றார்கள். மாயை மிகவும் பலமானவள், கேட்கவும் வேண்டாம். பிறருக்கு விளங்கப்படுத்துபவர்கள் பின்னர் தாங்களே காமச்சிதையில் அமர்கின்றனர். பின்னர் அவர்கள் என்ன நடந்தது என வருந்தி கேட்க நேரிடுகின்றன. இந்த டைம் அப்படி மாயோட இல்யூஷன் இருக்கும். எது சரி எது தவறுன்னு தெரியாம இருக்கும் இல்லையா அந்த டைம். ஆனால் அதுக்கப்புறம் தான் ரியலைசேஷன் வருது. இது ஒரு குத்து சண்டை. ஒரு ஆண் ஒரு பெண்ணை கண்டதும் கவரப்பட்டு தன்னுடைய முகத்தை அழுக்காக்கி கொள்கின்றான். முக்கியமாக இது பாபா காம விகாரத்தை பற்றி சொல்லுது. மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். அவர்கள் சத்தியம் செய்துவிட்டு பின்னர் வீழ்ந்து விடுகின்றனர். எனவே பின்னர் 100 மடங்கு தண்டனை சேர்க்கப்படுகின்றன. அது சூத்ரரை போன்று தூய்மையற்றவர்கள் ஆகுவதாகும். திரும்பியும் கலியுகத்துக்கு போயிடுறது இல்லையா? நினைவு கூறப்படுகின்றது. அமிர்தத்தை அருந்திய பின்னர் அவர்கள் வெளியே சென்று அழுக்கான செயல்கள் செய்வதனால் பிறரை தொந்தரவு செய்வார்கள். கை தட்டுவதற்கு உங்களுக்கு 2 கைகள் தேவை. நீங்கள் ஒரு கையினால் கை தட்ட முடியாது. இருவருமே சீரழிந்து போகின்றார்கள். இனி ஒருத்தராவது எச்சரிக்கையா இருந்தா அதுல இருந்து மீட்டு வரலாம். 2 பேருமே அதுல போயிட்டதுன்னா அவ்வளவுதான். மாயை முழுமையாக விழுந்து விழுகின்றார். அதனால பாபா சொல்றது 2 கை வேணும். இப்படி இல்லைன்னு சொன்னா இருவருமே சீரழிந்து போகின்றார்கள். பின்னர் சிலர் தங்களுடைய செய்தியை கூறுகின்றார். ஆனால் ஏனைய சிலர் மிகவும் வெட்கம் அடைவதால் தங்கள் செய்தியை கூறுவதில்லை. மீனிங் அதுக்கப்புறம் அவங்களால திரும்பி வரத்துக்கு கூட கஷ்டமா இருக்கு. பிராமண குலத்தில் தங்கள் பெயர் அவமதிக்கப்படும் என அவர்கள் உணர்கின்றார்கள். ஒரு சண்டையில் ஒருவர் தோற்று போனால் பலமான மயிலுத்த வீரர் தோற்கடிக்கப்பட்டார் என்ற பெருமளவு ஒளி பரவுகின்றது. அதுதானே இந்த குடும்பத்திலும் யாராவது அந்த மாதிரி அந்த பக்கத்துக்கு திரும்பி போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அவ்வாறான பல விபத்துக்கள் இடம்பெறுகின்றன. மாய் அவர்களை அறைகின்றான். இலக்கு அதி உயர்ந்தது. சத்தோ பிரதானாகவும் அழகாகவும் இருந்தவர்கள் காமச்சிதையில் அமர்ந்ததனால் தமோ பிரதானாகவும் அவலட்சணமாகவும் ஆகினர் என குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றீர்கள். ராமர் கருநீல நிறமாக சித்தரிக்கப்பட்டுள்ளார். கருநீல நிறமாக அவர்களின் பலரின் படங்களை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். எவ்வாறாயினும் பிரதானமானவர்களின் பெயர்கள் மாத்திரமே உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டன. இங்கேயும் அவர்கள் ராமச்சந்திரனின் கருநீல நிற படத்தை வைத்திருக்கின்றார்கள்.
ஏன் அந்த படத்தை கருநீலமாக செய்துள்ளீர்கள் என அவர்களிடம் கேளுங்கள். இது கடவுளின் விருப்பம் என அவர்கள் கூறுகின்றார்கள். இது தொன்று தொட்ட காலத்திலிருந்தே தொடர்கின்றது. இது ஏன் நடக்கின்றது, என்ன நடக்கின்றது என்று கூட அவர்கள் அறிய மாட்டார்கள். தான் குருட்டு நம்பிக்கைன்னு சொல்றது. முன்னாடில இருந்து என்ன சொன்னாங்களோ அப்படியே ஏன் எதுக்குன்னு அந்த கேள்வி கூட கேட்கிற அளவு கூட புத்தி அங்க இல்லாம இருக்கு. தந்தை இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். காம சிதையில் அமர்வதால் நீங்கள் தூய்மையற்றவர்களாகவும் சந்தோஷம் அற்றவர்களாகவும் ஒரு சதம் பெறுமதி அற்றவர்களாகவும் ஆகினீர்கள். அது விகாரமற்ற உலகம். இது விகார உலகம். விகாரமற்ற உலகம். இது விகார உலகம். இந்த முறையில் விளங்கப்படுத்து. இது சூரிய வம்சம், அது சந்திர வம்சம். பின்னர் நீங்கள் வைசிய வம்சத்தில் ஒருவராக வேண்டும். பாவப்பாதையில் செல்வதால் அவர்கள் தேவர்கள் என அழைக்கப்படுவதில்லை. ஜெகநாதர் ஆலயத்தில் அவர்கள் தேவ குலத்தை மேலே காட்டியுள்ளார்கள். அவர்களுடைய ஆடைகளை தேவர்களை போன்றும் அவர்களின் செயல்களை மிக அழுக்கானவையாகவும் சித்தரித்துள்ளார்கள். தேவர்கள் வீழ்ந்த அந்த நேரத்துடைய ஞாபகம். தந்தை உங்களது கவனத்தை ஈர்த்துள்ள விடயங்களில் கவனம் செலுத்துங்கள். ஆலயங்களிலே பெருமளவு சேவை செய்ய முடியும். நீங்கள் ஸ்ரீநாதர் ஆலயத்திலும் விளங்கப்படுத்தலாம். இவ்விக்கிரகங்களை ஏன் கருநீரமாக சித்தரித்துள்ளீர்கள் என அவர்களிடம் வினவு. சில இந்த மாதிரி கேள்விகள் இனி அது ஒரு வழியில கேட்கறது. விளங்கப்படுத்தலாம், தெரியாதுன்னு கூட கேட்கலாம், இல்ல விளங்கப்படுத்தல் மாதிரி கூட கேட்கலாம். இப்படி கூட இருக்குமான்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு யுக்தி பாபா சொல்ல. இவ்விக்கிரகங்களை ஏன் கருநீலமாக சித்தரித்துள்ளீர்கள் என அவர்களிடம் வினவுங்கள். இதை விளங்கப்படுத்துவது மிகவும் நல்லது. அது சத்தியகமும் ஆத்மாக்கள் துரு பிடித்தவர்கள் ஆகும் பொழுது இது கலியுகமும் ஆகும். ரெண்டுமே இருக்கு இல்லையா? ரெண்டு மாதிரி கூட காமிப்பாங்க. கருநீலமும் காமிப்பாங்க, அப்படியும் காமிப்பாங்க. சோ அந்த மாதிரி விளங்கப்படுத்தலாம். உங்களுடைய துரு இப்பொழுது அகற்றப்படுகின்றது. எப்படி? நினைவு நிலைத்து இருக்காதவர்களின் துரு அகற்றப்பட மாட்டார். நினைவு தான் ஒரு வழி. ஆத்மாக்கள் பெருமளவு துருவினால் மூடப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் பழைய உலகினால் அத்திகளகு கவரப்படுகின்றனர். இது பாபா அடையாளம் சொல்றோம். துரு இருக்குன்னு எப்படி அர்த்தம்? துரு இல்லைன்னா பாபா தான் நமக்கு காந்தம், பாபாவினால் ஏற்கப்படும். துரு இருந்ததுன்னா பழைய உலகத்துடைய ஈர்ப்பு இருக்கும். அனைத்திலும் மிக பெரிய துரு விகாரமாகும், காமவிகம். ஆத்மாக்கள் விகாரத்தினாலே தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளார்கள். உங்கள் புத்தி குற்றமுள்ளதாக ஆகுவதில்லையா என உங்களை சோதித்து பாருங்க. மனம் புத்தி எங்க போகுது? பாபா கண்கள் பத்தி சொல்றதுன்னா புத்தியோடைய அடிப்படையில தானே கண்களும் போகும். மிக நல்ல முதற்தரமான குழந்தைகளும் இதில் தோல்வி அடைகின்றார். தூய்மையே பிரதான விடயம் என்ற புரிந்துணர்வை குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது பெற்றுள்ளீர்கள். தூய்மையே பிரதான விடயம். ஆரம்பத்திலிருந்து இதனால் பெருமளவு சண்டை இருந்து வருகின்றது. தந்தை இதற்கான யுக்திகளை உருவாக்கி உள்ளார். தாங்கள் இந்த ஞான அமிர்தம் அருந்த செல்வதாக அனைவரும் கூறுவது. அந்த மாதிரி லெட்டர் எழுதி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாருப்பா. ஞான கடல் மாத்திரமே இந்த ஞான அமிர்தத்தை கொண்டுள்ளார்.
சமய நூல்களை கற்பதன் மூலம் எவருமே தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக முடியாது. ஆத்மாக்கள் தூய்மையாகி பின்னர் தூய உலகிற்கு செல்ல வேண்டும். தூய்மையாகிய பின்னர் நீங்கள் இங்கிருந்து எங்கே செல்ல முடியும்? இன்னார் மோட்சம் அடைந்து விட்டார் என மக்கள் நம்புகின்றார்கள். அவர்களுக்கு என்ன தெரியும்? பெரிய ரகசியம் சொல்ற. எங்க போறாங்க மரணத்துக்கு அப்புறம்? மோட்சம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி இப்படி அவ நமக்கு அந்த பெரிய ரகசியத்தை விளங்கப்படுத்தணும். எந்த எந்த தர்மத்துக்கும் சமயத்துக்கும் தெரியாத விஷயம். அவர்களுக்கு என்ன தெரியும்? ஒருவருக்கு மோட்சம் கிடைத்து விட்டால் நீங்கள் பிரிந்து சென்ற அந்த ஆத்மாவிற்கான கிரியைகளை மேற்கொள்ள வேண்டியதில்லை. அந்த ஆத்மாவுக்கு எந்த கஷ்டமோ அல்லது இருளில் தடுமாற்றமோ ஏற்படக்கூடாதென்று இங்கே அவர்கள் தீபத்தை ஏற்றி வைக்கின்றார். ஒரு ஆத்மா சென்று இன்னொரு சரீரத்தை எடுப்பது ஒரு வினாடிக்கான விடயம். எவ்வாறு ஒரு ஆத்மாவிற்கு இருள் இருக்க முடியும்? ஆத்மாவே ஒளி. பாபா சொல்வது, எவ்வாறு ஒரு ஆத்மாவுக்கு இருள் இருக்க முடியும்? அந்த வழக்கம் தொடர்கின்றது. நீங்களும் அதை செய்தீர்கள், ஆனால் இப்பொழுது அதை செய்வதில்லை. இந்த ஷரீரம் தூசுடன் கலந்துவிடும் என நீங்கள் அறிவீர்கள். அங்கே அவர்கள் அவ்வாறான வழக்கம் சம்பிரதாயங்களை கொண்டிருப்பதில்லை. சத்தியகத்துல ரொம்ப வித்தியாசம். இப்பொழுது மந்திர வித்தைகளில் எதுவுமே இல்லை. உதாரணமாக ஒருவருக்கு சிறகிருந்து பறக்கவும் ஆரம்பித்தால் அதனால் என்ன? அப்படி இருந்து பாவம் சொல்ற, அதில் என்ன நன்மை இருக்கும்? தந்தை கூறுகின்றார். பிகாஸ் அந்த மாதிரி நிறைய செய்வாங்க இல்லையா, மாயாஜாலங்கள் நிறைய செய்யறது. வர்ணித்தவர் இது கூட வந்துட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்கன்னு நிறைய விஷயங்கள் சொல்றது. அதுக்கு பாபா இவ்வளவு கூட சொல்றாரு, ஓகே பறக்க ஆரம்பிச்சாலும் அதனால என்ன? ஆத்மா தூய்மை ஆகலையே. தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாகுகின்ற யோக அக்னி இதுவாகும். யோக அக்னி செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? பாபா நம்மளுடைய யோகா அக்னி போல இருக்கா? இந்த மாதம் ஃபுல்லா அதுதான் எரிமலை யோகம். யோக அக்னி மூலமாகத்தான் பாவங்கள் அழியும். பாபா சொல்றது, இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் செல்வத்தை பெறுகின்றீர்கள். யோகத்தின் மூலம் நீங்கள் என்றும் ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும், இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் என்றும் செல்வந்தர்களாகவும் ஆகுகின்றீர்கள். ஒரு யோகியினுடைய ஆயுட்காலம் ஒரு யோகியினுடைய ஒரு போகியினுடைய ஆயுட்காலத்தை விடவும் எப்பொழுதும் நீண்டது. போகின்னு தெரியும் உங்களுக்கு, புலனங்களின் சந்தோஷத்தில் ஈடுபடும். ஸ்ரீ கிருஷ்ணர் யோகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் கடவுளை நினைவு செய்ததனால் கிருஷ்ணர் ஆகினார். பெரிய ரகசியமாக சொல்லணும். அவர் கடவுளை நினைவு செய்ததனால் கிருஷ்ணர் ஆகினார். அவர் சொர்க்கத்தில் யோகேஸ்வரர் என அழைக்கப்பட மாட்டார். யோகம் செஞ்சதனால யோகேஸ்வர், ஈஸ்வரனோடைய யோகம் செஞ்சதுனால யோகேஸ்வர். அது அங்க கிடையாது, இங்க. ரைட்? அவர் அப்பொழுது ஒரு இளவரசனாவார். அவர் கிருஷ்ணர் ஆகும் வகையில் அவருடைய கடந்த பிறவியில் அவ்வாறான செயல்களை செய்வார். தந்தை உங்களுக்கு செயல்கள், நடுநிலை செயல்கள், பாவ செயல்களின் ஆழமான தத்துவத்தை விளங்கப்படுத்தியுள்ளார்.
அரை கல்பத்திற்கு ராமராஜ்யமும் அரை கல்பத்திற்கு ராவண ராஜ்யமும் இருக்கின்றது. விகாரத்தில் ஈடுபடுவதே மாபெரும் பாவமாகும். மாபெரும் பாவம். நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள், ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள். நீங்கள் கடவுளின் குழந்தைகள். எனவே எவ்வாறு குற்ற தாக்கத்தில் இருக்க முடியும்? பிரம்மா குமாரர்களும் குமாரிகளும் ஆகிய நாங்கள் விகாரத்தில் ஈடுபட முடியாது. இந்த யுக்தியை பயன்படுத்துவதனால் மாத்திரமே நீங்கள் தூய்மையாக இருக்க முடியும். சுபாவம் வந்த உடனே நமக்கு பிரம்மா மூலம் பிறப்பெடுக்கிறதுனால இந்த கூட ஆத்மாக்கள் இந்த உடல்ல கூட என்ன ஆயிட்டு பிரம்மா குமார் பிரம்மா குமார் சகோதர சகோதரி. இந்த யுக்தியை பயன்படுத்துவதனால் மாத்திரமே நீங்கள் தூய்மையாக இருக்க முடியும். ராவண ராஜ்யம் எப்பொழுது முடிவிற்கு வருகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பின்னர் சகல ஆத்மாக்களும் தூய்மை ஆகிறார்கள். இதுவே ஒவ்வொரு வீட்டிலும் ஒளியேற்றப்பட்டுள்ளது என்று அறியப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் ஒளியேற்றப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஞானத்தின் மூன்றாவது கண்ணை பெறுகின்றீர்கள். இந்த உடனே நமக்கு மூன்றாவது கண், தெய்வீக புத்தி, தெய்வீக கண் ரெண்டுமே நமக்கு கிடைக்கும். சத்தியுகத்தில் அனைவரும் தூய்மையானவர்கள். இந்நேரத்தில் மாத்திரமே நீங்கள் இதை புரிந்து கொள்கின்றீர்கள். குழந்தைகளான நீங்கள் பிறருக்கு விளங்கப்படுத்துவதில் வரிசைக்கரமான வலிமையை கொண்டுள்ளீர்கள். நீங்கள் வரிசைக்கரமாகவே நினைவில் நிலைத்திருக்கின்றீர்கள். எவ்வாறு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது என்பது எவரது புத்தியிலும் பிரவேசிப்பதில்லை. நீங்கள் ஒரு சேனை. நினைவு சக்தி மூலம் நீங்கள் தூய்மை ஆகுகின்றீர்கள் என்பது, பின்னர் அரசர்களாகவும் அரசிகளாகவும் ஆகுவீர்கள் என்பதையும் அறிவீர்கள். உங்கள் அடுத்த பிறவியில் நீங்கள் உங்கள் வாயில் தங்க கரண்டியை கொண்டிருப்பீர்கள். கோல்டன் ஸ்பூன் இந்த மவுத்னு சொல்றது. உயர் பரீட்சையில் சித்தி அடைபவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை கூறுகின்றார்கள். ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. எந்த அளவிற்கு நீங்கள் கற்கின்றீர்களோ அதற்கேற்ப சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். ஏற்கனவே சொன்னது, செல்வம், சந்தோஷம், ஞானம், யோகம் மூலம் ஆரோக்கியம், ஆயுட்காலம். எந்த அளவிற்கு நீங்கள் கற்கின்றீர்களோ அதற்கேற்ப சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். கடவுளை உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் அந்த போதையை கொண்டிருக்க வேண்டும். கடவுளே கற்பிக்கின்றார் என்ற போது நீங்கள் இப்பொழுது ஊட்டச்சத்துள்ள உணவை பெறுகின்றீர்கள். வேறெவரும் அன்றி கடவுளினாலேயே உங்களை தெய்வ தெய்வீர்களாக்க முடியும். ஆத்மாவுக்கு ஊட்டச்சத்துள்ள உணவு. நீங்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாகுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்று பிறவி பிறவியாக சந்தோஷமாக இருப்பீர்கள். சும்மா சொல்றது ஆசீர்வாதத்துல எக்காலத்துக்கும் சந்தோஷமாக இருங்க. பட் இங்க ரியலி பாபா நமக்கு பிறவி பிறவிக்காக சந்தோஷம். கற்கும் பொழுது உங்களில் சிலர் அழுக்கானவர்கள் ஆகுகின்றீர்கள். ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகுவதனாலேயே உங்கள் இந்த மூன்றாவது ஞான கண் மூடுகின்றது. பாபா என்னவோ வந்து திறக்கிறாரு. ஆனால் என்ன ஆகுது? ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகுவதனாலேயே உங்கள் இந்த மூன்றாவது ஞான கண் மூடுகின்றது.
மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். தந்தையே கூறுகின்றார், அதற்கு பெருமளவு முயற்சி தேவை. நான் பிரம்மாவின் ஷரீரத்தில் பிரவேசித்து அதிகளவு முயற்சி செய்கின்றேன். பாபா நம்ம மேல டெய்லி எவ்வளவு முயற்சி செய்யறாரு, பல 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 விதமாக விளங்கப்படுத்தி. நான் பிரம்மாவின் ஷரீரத்தில் பிரவேசித்து அதிகளவு முயற்சி செய்கின்றேன். அவர்களில் சிலர் இதை புரிந்து கொண்டு கேள்வி கேட்கின்றனர், சிவபாபா வந்து எங்களுக்கு கற்பிப்பது எவ்வாறு சாத்தியம்? நான் இதை நம்ப மாட்டேன். இது அவர்களின் சொந்த கெட்டித்தனமாகும். அவர்கள் வெறுமனே இவ்வாறு பேசுகின்றார்கள். எவ்வாறாயினும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நம்புவாங்களோ இல்லையோ, பாபா சொல்றது எவ்வாறாயினும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். சத்திய படகு தள்ளாடும், ஆனால் அது என்றுமே மூழ்காது என கூறப்படுகின்றது. பல தடைகள் இருக்கின்றன. ஆரம்பத்துல இந்த யக்கியத்துல பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து தடைகள் இருந்துட்டே தான் இருக்குது. ஒரு வகையில எல்லாம் பாபா சொல்றது, படகு தள்ளாடும் ஆனால் என்றுமே மூழ்காது. இன்னைக்கு பாபா வித்தியாசமான அன்பு நினைவுகள். கண்களின் ஒளியாக உள்ள இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ துணைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கும் அவலட்சணத்திலிருந்து அழகானவர்கள் ஆகுகின்ற ஆத்மாக்களான உங்களுக்கும் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் இதய ஆழத்திலிருந்து அன்பும் நினைவும் தானே வந்தனும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். நமஸ்தே பாபா, நமஸ்தே. மீட்டே மீட்டே மிலவே தோம்பரே वाणी बच्चों नमस्ते नमस्ते बाबा। தாரணைக்கான சாராம்சம். யோக அக்னியினால் விகாரங்கள் என்ற துருவை அகற்றும். யோக அக்னியினால் விகாரங்கள் என்ற துருவை அகற்றுங்கள். உங்கள் புத்தி குற்றமுள்ளதாக ஆகுகின்றதா இல்லையா என உங்களையே சோதித்து பாருங்கள். 2. நம்பிக்கை உள்ள புத்தியை வளர்ப்பதால் எதை பற்றியும் சந்தேகம் கொள்ளாதீர்கள். பாவ செயல்கள் செய்வதிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு முதலில் உங்களை ஆதி தர்மத்தில் நிலை நிறுத்தி எப்பொழுதும் தந்தையின் நினைவில் இருந்தவாறு ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். நம்பிக்கையுள்ள புத்தியை வளர்ப்பதால் எதை பற்றியும் சந்தேகம் கொள்ளாதீர்கள். பாவ செயல்கள் செய்வதிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு முதலில் உங்களை ஆதி தர்மத்தில் நிலைநிறுத்தி எப்பொழுதும் தந்தை நினைவில் இருந்தவாறு ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் எல்லோரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவராகி மேன்மையான பராமரிப்பு வழிமுறையுடன் வளர்கின்ற அனுபவத்தை கொண்டிருப்பீர்களாக. நீங்கள் எல்லோரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவராகி மேன்மையான பராமரிப்பு வழிமுறையுடன் வளர்கின்ற அனுபவத்தை கொண்டிருப்பீர்களாக. சங்கமயுகம் பாராட்டுகளுடன் வளர்வதற்கான யுகமாகும். குழந்தைகளான நீங்கள் தந்தையிடமிருந்தும் குடும்பத்திடமிருந்தும் பெறப்படும் பாராட்டுகளால் பராமரிக்கப்படுகின்றது.
பல வகையான பராமரிப்பு. அதுல ஒண்ணு பாபா சொல்றது, பாராட்டுகளுடன் வளர்வதற்கான யுகம் இது. இந்த பாராட்டுகளாலேயே நீங்கள் ஆடி பாடுகின்றீர்கள், அத்துடன் பராமரிக்கப்படுகின்றீர்கள், பறக்கின்றீர்கள். இந்த பராமரிப்பு அற்புதமானது. குழந்தைகளான நீங்கள் பெரிய இதயங்களுடனும் கருணை மிக்க உணர்வுகளுடனும் அருள்பவர்களாகி தொடர்ந்தும் ஒவ்வொரு கணமும் ஒருவருக்கொருவர் மிகவும் நல்லது, மிகவும் நல்லது என கூறி பாராட்டுங்கள். இதுவே பராமரிப்பை வழங்குவதற்கான மேன்மையான வழிமுறை ஆகும். தொடர்ந்து எல்லோரையும் இந்த முறையில் பராமரியுங்கள். நீங்கள் பாராட்டுக்களை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவீர்கள். பாராட்டுக்களை நம்ம அப்படி மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம்னா அது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கும் வரும். ஸ்லோகம். தீர்வுகளின் சுரூபம் ஆகுவதற்கான இலகுவான வழிமுறை. பாபா வேத்து மொழிகள் சொல்லிட்டு இருந்தாரு, தீர்வுகளின் சுரூபமாகுவதற்கு. இன்னைக்கு பாபா சொல்றது, தீர்வுகளின் சுரூபம் ஆகுவதற்கான இலகுவான வழிமுறை உங்களின் சுபாவத்தை மிகவும் லேசாக்குவதே ஆகும். உங்கள் சுபாவத்தை மிகவும் லேசாக்குவதே ஆகும். இன்னைக்கு மம்மாவுடைய பெருமதிமிக்க அதிமேன்மையான வாசகங்கள். முயற்சியினாலும் வெகுமதியினாலுமே அனாதியான நாடகம் உருவாக்கப்பட்டது. மத்தேஸ்வரி. முயற்சியும் வெகுமதியும் இரு விடயங்கள் ஆகும். செய்யப்பட்ட முயற்சியினாலேயே வெகுமதி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அனாதியான சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கின்றது. ஆதியும் அனாதியுமான பாரதவாசிகள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகிருந்து பின்னர் பூஜிப்பவர்கள் ஆகினார்கள். பின்னர் அதே பூஜிப்பவர்கள் முயற்சி செய்து பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவார்கள். எழுச்சியும் வீழ்ச்சியையும் பற்றிய அனாதியான நாடகம் என்னும் விளையாட்டு நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சோ கேட்டுட்டு இருக்கோம். ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கேட்பவர், மாத்தேஸ்வரி ஜி, என்னிடம் இந்த கேள்வியும் உள்ளது. இந்த நாடகம் இவ்விதமாக நிச்சயிக்கப்பட்டுள்ளதால் அப்பொழுது நான் எழுச்சி அடைவதாக இருந்தால் அது இயல்பாகவே இடம்பெறும். ஆகவே முயற்சி செய்வதனால் என்ன நன்மை? எழுச்சி அடைபவர்கள் பின்னர் வீழ்வார்கள். அப்படி என்றால் நாங்கள் ஏன் அதிக அளவு முயற்சி செய்ய வேண்டும்? கேள்விகள். மாத்தேஸ்வரிஜி, நாடகம் அதே போன்று மீண்டும் மீண்டும் இடம்பெறுகின்றது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆகவே சர்வசக்திவான் தந்தை அத்தகைய நாடகத்தை அவதானிப்பதால் களைப்படைய மாட்டாரா? குளிர்காலம், வசந்த காலம், கோடைக்காலம், இலை உதிர்வு காலம் ஆகிய 4 பருவ காலங்களிலும் ஒரு வேறுபாடு இருப்பதை போன்று இந்த நாடகத்திலும் ஏதாவது வேறுபாடு உள்ளதா? இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு மாத்தேஸ்வரிஜி சொல்றாங்க, இதுவே இந்த நாடகத்தின் தனித்துவம். அது அதே போன்று மீண்டும் மீண்டும் இடம்பெறுகின்றது. இது மீண்டும் மீண்டும் இடம் பெற்றாலும் இந்த நாடகத்தின் இன்னும் ஒரு சிறப்பியல்பானது, அது ஒவ்வொரு நாளும் புதிது போன்று உணரப்படுவதாகும். இதாண்டது. அதே மாதிரி சுழன்றுட்டு இருந்தாலும் என்னது? புதிது போன்று உணரப்படும். முதலில் எங்களுக்கு இக்கற்பித்தல்கள் கொடுக்கப்படவில்லை.
ஆனால் நாங்கள் இந்த ஞானத்தை பெற்ற பொழுது வினாடிக்கு வினாடி கடந்து செல்கின்ற ஒரு வினாடியும் மிக சரியாக முன்னைய கல்பத்தில் இருந்ததைப் போல் இருக்கின்றது என அறிந்தோம். ஆனால் நாங்கள் அதனை ஒரு பற்றற்ற பார்வையாளராக அவதானிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அதை புதியதாக உணர்கின்றோம். சந்தோஷம், துன்பம் இரண்டையும் பற்றிய புரிந்துணர்வை நாங்கள் இப்பொழுது பெற்றுள்ளோம். எனவே பின்னர் நாங்கள் தோல்வி அடையப் போகின்றோம், எனவே ஏன் கற்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது. இல்லை, அச்சந்தர்ப்பத்தில் நீங்கள் உணவை பெறுவதாக இயல்பாகவே அதை பெற உள்ளதால் அப்பொழுது நீங்கள் சிலவற்றை சம்பாதிப்பதற்கு ஏன் அதிகளவு முயற்சி செய்கின்றீர்கள் எனவும் சிந்திக்க வேண்டும். எப்படியும் சாப்பாடு வாயில வரும்னு சொன்னா அப்ப அதுக்கு முயற்சி என்ன தேவை அப்படின்னு சொன்னா வாயில வருமா சாப்பாடு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உண்மையில் இப்பொழுது மேலே ஏறுவதற்கான காலம் வந்துள்ளதையும் அதே தெய்வ தர்மம் ஸ்தாபிக்கப்படுவதையும் நான் காண்பதால் நாங்கள் ஏன் அந்த சந்தோஷத்தை இப்பொழுது பெறக்கூடாது? உதாரணமாக, ஒருவர் நீதிபதியாக விரும்பினால் அப்பொழுது அவர் சில முயற்சிகளை செய்வதால் மாத்திரமே ஓர் பட்டத்தை பெறுவார். அவர் தோல்வி அடைந்தால் அனைத்தும் முயற்சிகளும் வீணாகிவிடும். எவ்வாறாயினும் இந்த அழிவற்ற ஞானம் அவ்வாறானதல்ல. இந்த அழிவற்ற ஞானம் சிறிதளவு கூட அளிக்கப்படுவதில்லை. நீங்கள் தெய்வ தர்மத்திற்குள் வருவதற்கான போதுமான முயற்சியை செய்யாது விட்டாலும், நீங்கள் குறைவான முயற்சியையே செய்திருந்தாலும் உங்களால் சத்யுகத்தின் பிரஜைகளில் ஒருவராக முடியும். எவ்வாறாயினும் முயற்சி செய்வது அவசியமாகும். ஏனெனில் முயற்சி செய்வதனால் மாத்திரமே வெகுமதி உருவாக்கப்படுவதால் மகத்துவம் முயற்சிக்கே உரியதாகும். ஸோ இதுல கர்ம தத்துவம் வந்துட்டது, நாடகமும் வந்துட்டு, ரெண்டுமே இவ்வளவு அழகா சேர்த்து மம்மா விளங்கப்படுத்துறார். அச்சா, அடுத்தது, இந்த இறை ஞானம் மனித ஆத்மாக்கள் அனைவருக்கும் உரியது. அனைத்துக்கும் முதலில் நாங்கள் ஒரு பிரதான கருத்தை எங்கள் விழிப்புணர்வில் வைத்திருக்க வேண்டும். கடவுளே இந்த மனித உலக விருட்சத்தின் விதையாக இருப்பதால் கடவுளிடமிருந்து நாங்கள் பெறுகின்ற இந்த ஞானம் மனிதர்கள் அனைவருக்கும் முக்கியமானதாகும். சகல சமயத்தவர்களுக்கும் இந்த ஞானத்திற்கான ஒரு உரிமை உள்ளது. ஒவ்வொரு சமயத்தினதும் ஞானம் அதற்கே உரியது. அவற்றின் சமய நூல்கள் அவற்றுக்கே உரியவை. அவர்களின் அபிப்பிராயங்கள் அவர்களுக்கே உரியவை. அவர்களின் சம்ஸ்காரங்கள் அவர்களுக்கே உரிமையாக இருந்தாலும் இந்த ஞானம் அனைவருக்கும் உரியது. அவர்களால் இந்த ஞானத்தை பெற்று எங்கள் வம்சத்தினுள் வர முடியாது விட்டாலும் அந்த ஒரே ஒருவர் அனைவரினதும் தந்தையாக இருப்பதால், அந்த ஒரே ஒருவருடன் யோகத்தை கொண்டிருப்பதால் அவர்கள் அனைவரும் நிச்சயமாக தூய்மை ஆகுவார்கள். அத்துடன் இந்த தூய்மை காரணமாக அவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த பிரிவில் ஒரு அந்தஸ்தை நிச்சயமாக கூறுவார்கள். ஏனெனில் மனிதர்கள் அனைவரும் யோகத்தில் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். தங்களுக்கு அனாதியான முக்தி வேண்டும் என மக்கள் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் இந்த யோகத்தை கொண்டிருப்பதால் மாத்திரமே தண்டனையிலிருந்து விடுபட்டிருப்பதற்கான சக்தியை பெற முடியும். எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த ஞானம் உரியது. அவ்வியக்த சமிக்கை. இப்போது அன்பெனும் அக்னியை ஏற்றி உங்கள் யோகத்தை எரிமலையாக்குங்கள். குழந்தைகளான உங்களிடம் தூய்மை என்ற மேன்மையான சக்தி உள்ளது. அது உலகில் உள்ள குப்பைகள் எல்லாவற்றையும் ஒரு வினாடியில் எரிக்கும் நெருப்பை போன்றது. ஒரு வினாடியில் எரிக்கும் நெருப்பை போன்றது. உலகில் உள்ள நமக்குள்ள இருக்கிறது இருக்கட்டும், பாபா சொல்றது உலகில் உள்ள குப்பைகள் எல்லாவற்றையும் ஒரு வினாடியில் எரிக்கும் நெருப்பை போன்றது. ஆத்மாக்களான உங்களால் சம்பூர்ணமான தூய்மை என்ற ஸ்திதியில் ஸ்திரமாக
கூடியதாக இருக்கும்போது குப்பைகள் எல்லாமே உங்களின் மேன்மையான எண்ணங்கள் என்ற ஸ்திதியால் உங்களின் அன்பென்னும் எரிகின்ற நெருப்பில் எரிந்துவிடும். சம்பூர்ணமான தூய்மை. உண்மையில் இதுவே யோக அக்னியாகும். குழந்தைகளான நீங்கள் இப்போது உங்களின் இந்த மேன்மையான சக்தியை பயன்படுத்த வேண்டும். உலகில் இருக்கக்கூடிய குப்பைகளை எரிக்க. ஓம் சாந்தி. 15 minutes யோகா செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்க கேட்ட கேள்வி சொன்னீங்க, அது என்ன பாபா, என்ன பிரிவுகள், என்ன உயர்ந்த அந்தஸ்துன்னு. அது மம்மா சொன்ன வாசகங்கள்ல இருந்தது. மம்மா சொல்றது, இந்த ஞானம் எல்லா ஆத்மாக்களுக்கும் உரியது. ஸோ அது என்ன விளங்கப்படுத்துறாங்க, பரமாத்மா விதை. ஸோ எல்லா ஆத்மாக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில அந்த கொஞ்சமாவது அந்த ஞானம் ஏதோ ஒரு வகையில கிடைக்குது. ஸோ அதை சில பேர் அது ஸ்பெஷலி மற்ற சமயங்கள்ல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அதை கேட்கும் பொழுது ஏதோ அதுல ஏதாவது ஒண்ணு பின்பற்றுறாங்க, இல்லை ஏதோ ஒண்ணு எடுத்து அதுல உணர்ந்து அவங்களுடைய மனநிலை செயல்கள் மாறுதுன்னு சொன்னா அவங்களுடைய பிரிவுன்னு சொன்னா அவங்களுடைய சமயத்துல அவங்க உயர்ந்ததாக வருவாங்க. மற்ற சமயங்களும் இருக்காங்க தானே, சமய ஸ்தாபகர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க கூட இன்னும் அவங்களுக்கு க்ளோஸா சேவை செய்யக்கூடிய அந்த சமயத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் இருக்காங்க தானே. ஸோ அவங்களும் ஏதாவது எடுத்திருப்பாங்க. பாபா சொல்றது சமய ஸ்தாபகர்களுக்கு கிளியரா பாபா சொல்ல, அவங்க பாபாவை மீட் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஞானத்துல இருந்து எடுக்கிறாங்க. அதனால தான் அவங்களும் அந்த சமயத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியதாக இருக்கு. ஸோ அதே போல மற்ற ஆத்மாக்களும் மற்ற சமயங்கள்ல ஏதோ ஒன்று எடுத்து அவங்க எந்த வகையில அதை பின்பற்றுறாங்களோ அப்போ அந்த பிரிவில்லைன்னு அந்த சமயத்துல அவங்களுக்கு உயர்ந்ததாக இருக்கும் ஸ்தானம். ஸோ அதுதான் பாபா சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு பாபா பல விஷயங்கள் நமக்கு சொல்றாரு, பின்பற்றதுக்கு, புரிஞ்சு கொள்றதுக்கு இல்லையா. பிகாஸ் நம்மளுடைய யோகமும் எப்படி அக்னியாக மாறும். நம்மளுடைய யோகம் கூட அந்த ஜுவால ரூபமாக மாறுறதுக்கு ஞானத்தோடைய ஃபுல் டீப்பா நம்ம போகணும் இல்லையா. ஞானத்தோடைய அடிப்படையில தான் யோகம். ஸோ பாபா இன்னைக்கு முரளியில கூட யோக அக்னி பத்தி சொன்னார். இந்த யோக அக்னி இருந்தால்தான் துரு அகற்றப்படும். ஸோ இது நல்ல நம்ம புரிஞ்சுட்டு அந்த ஞானம், பாபா நமக்கு கர்ம தத்துவத்தையும் சொல்றாரு, டிராமா பத்தியும் சொல்றாரு. ஸோ பாபா இன்னைக்கு டிராமா பத்தி என்ன சொன்னது, என்ன புதுசா இருக்கோ அது பழசாகும், என்ன பழசா இருக்கோ அது புதுசாகும். ஸோ ஆத்மா நம்ம எப்படி இருந்தோம், சத்தோ பிரதான் ஸ்திதியில இருந்தோம். அந்த பதிவு ஆத்மாக்குள்ள இருக்கு இல்லையா. பாபா நமக்கு சொல்றார், நீங்க சத்தோ பிரதானாக இருந்தீங்க. ஸோ அந்த சத்தோ பிரதான் நிலை என்ன, பரந்தாமத்துல இருக்கும்போது நம்ம ஆத்மா தூய்மையாக இருந்தோம், தேவ ஆத்மா ஆகும் பொழுது தூய்மையாக இருந்தோம், சத்தோ பிரதானாக இருந்தோம். ஸோ அதை அனுபவம் செய்யணும். பாபா நமக்கு ஞானத்தை சொல்றாருன்னு சொன்னா அதை முழுமையாக அனுபவம் செஞ்சு அதோடைய சொரூபத்துல வரும் பொழுது நம்மளுடைய யோகம் கூட அவ்வளோ ஃபோக்கஸ்டா இருக்க முடியும். ஞானம் கடையிலன்னு சொன்னா, ஞானம் நிறைந்து இல்லைன்னு சொன்ன ஆத்மாக்குள்ள யோகத்துல கூட நம்ம ஃபோக்கஸ் ஆக இருக்க முடியாது. பிகாஸ் இன்னும் ஏதாவது ஒரு ஈர்ப்பு அங்க இங்க அங்க இருந்துட்டே இருக்கும். அதனால தான் பாபா சொன்னது இன்னைக்கு துரு இருக்கிறதுன்றது அடையாளம் என்னன்னு சொன்னாரு பாபா. விகாரங்கள் சொன்னாரு. அதே நேரத்துல பாபா சொன்னது உங்களுக்கு ஈர்ப்பு இருக்கும், பழைய உலகம் ஈர்ப்பு, பழைய உடலுடைய ஈர்ப்பு. அப்போடைய நினைவு அவ்வளோ நிலைத்திருக்காதுன்னு பாப்பா சொல்லுங்க. ஸோ நம்ம
ஃபர்ஸ்ட் இந்த ஞானத்தை புரிஞ்சுட்டு கர்ம தத்துவத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பிகாஸ் செயல்கள் வந்து நமக்கு மேன்மையானதாக இல்லைன்னு சொன்னாலும் ஆத்மால துரு அகற்றப்படாது. ஸோ ரெண்டுமே சேர்ந்து சேர்ந்து நடக்குதா. பாபா சொல்ற ஆத்ம உணர்வுல இருந்து செயல்களை செய்யுங்க. அந்த செயல்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாற மாற ஆத்மாவுக்கு சக்தி வருது. இன்னும் நம்ம அப்பாவை நினைவு செஞ்சு அதுல இருந்தும் சக்தி எடுக்கிறோம். ஸோ ரெண்டுமே தேவை. ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் ராஜயோகா செய்யறேன்னா அது நாட் பாசிபிள். ராஜயோகான்னு சொன்னா கர்ம யோகா. நல்லத்தான் பாபா கர்ம தத்துவத்தை விளங்கப்படுத்துறேன். ஆத்மா நம்ம தூய்மையாகி அது கூட செயல்கள். ஸோ பாவ செயல்கள் எப்படி உண்டாகிறது, புண்ணிய செயல்கள் எப்படி செய்யறது, இதோடைய அர்த்தமும் பாபா நமக்கு விளங்கப்படுது. அதனால தான் மம்மா கூட சொன்னதில் அதுல வெகுமதியும் இருக்கு, முயற்சியும் இருக்கு. ஸோ முயற்சி செய்ய டிராமான்னு சொல்லி நம்ம உட்காந்துட முடியாது. முயற்சி இருக்குல்ல, முயற்சியின் அடிப்படையில தான் வெகுமதி. ஸோ இதெல்லாம் டீப்பான விஷயங்கள் பாபா நமக்கு விளங்கப்படுத்துறாரு. இதை புரிஞ்சுக்கிறதுனா அதை கிரகிக்கணும். அது எப்படி கிரகிக்கிறது, திரும்பி திரும்பி அதை நினைச்சு கடையும் பொழுது அது கிரகிக்கக்கூடியதாக இருக்கு. கிரகிக்கும் பொழுது அப்போ நம்மளால யோகத்திலையும் நிலைத்திருக்க முடியும். இல்லைன்னா நான் யோகா செய்யறேன்னு உட்காரலாம், பட் மனம் புத்தி ஃபுல்லாக நிலைத்திருக்க முடியாது. அதனால பாபா நமக்கு இதெல்லாம் ஞானம் கொடுக்குறாரு. வெறும் யோகா மட்டும் செய்யறதுன்னு அதை மட்டும் சொல்லிட்டு போயிடலாமே. பாபா நமக்கு ஆத்மான்னு சொல்லிட்டாரு, பரமாத்மான்னு சொல்லிட்டாரு. ஆத்மா நினைச்சு பரமாத்மா நினைவு செய்யுங்க, தட்ஸ் இட். 2 நாள் பாடம் இருக்கலாமே ராஜயோகம், ஏன் 7 நாள் பாடம் ஏன் இருக்கு? அந்த யோகா அக்னி ஆகிறதுக்கு இதெல்லாம் தேவை. கர்ம தத்துவம் தெரிஞ்சுக்கணும், டிராமாவும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஆத்மா நம்மளுடைய நம்ம ரியலி நம்மளுடைய பாவ கணக்கை முடிக்க முடியும். இனி செய்யாம இருக்க முடியும். இந்த நேரத்துல புண்ணிய கணக்கு அதிகரிக்கலாம். எல்லாம் இருக்குதுன்னா ரியலி சிந்திச்சு பார்க்கணும். ஏன் பாபா நமக்கு இதை சொல்றாரு, இந்த லெசன்ல இருந்து என்ன நம்ம செய்யறோம், என்ன கிரகிக்கிறோம். அப்ப நம்மளுடைய யோகா வந்து அப்படி அக்னி ஆகும். பிகாஸ் பாபா கிட்ட இருந்து நம்ம அவ்வளோ அடையிறோம் இல்லையா, அட்டைன்மெண்ட்ஸ். நேத்து பாபா சொன்னார், நான் பாபாவுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னா பாபா கிட்ட இருக்கிறது அனைத்தும் எனக்கு சொந்தம். இன்னைக்கு எவ்வளவு அழகா பாபா அதெல்லாம் சொல்லி, பிகாஸ் பாபாக்கு எவ்வளோ அன்பு இருக்கு பாருங்க. குழந்தைகள் பாபாக்குரியதாகி திரும்பி அந்த உலகத்துக்கு போகக்கூடாது. அதனால பாபா அவ்வளோ எச்சரிக்கை நமக்கு கொடுக்குறாரு. மாயை எப்படி இருக்கும், மாயை இப்படி வருவாள், மாயை அப்படி வருவாள், என்னெல்லாம் மாதிரி எல்லாம் மாயுடைய ரூபங்கள் இருக்குன்னு கூட பாபா நமக்கு விளங்கப்படுத்தி எச்சரிக்கை செய்கிறார் இல்லையா. ஸோ நம்ம வந்து சக்திசாலி ஆகணும். ஸோ பாபா இன்னைக்கு என்னென்ன டைட்டில் கொடுத்தார் நமக்கு, மகாரதிகள்னு சொன்னார் பாபா. நீங்கள் மகாரதிகள். பாபா இன்னைக்கு நமக்கு அன்பு நினைவு கொடுக்கும் பொழுது கூட கண்களின் ஒளின்னு சொன்னார். இவ்வளோ அன்போட இன்னைக்கு பாபா கண்களின் ஒளி, அவலட்சணத்திலிருந்து அழகானவர்கள் ஆகுகின்ற ஆத்மாக்கள். இவ்வளோ பாபா நம்மளை எப்படி பார்க்கிறாரு, அது போல நம்மளை நாமளே பார்க்கும் பொழுது அதுல ஒரு போதை. இந்த போதையின் அடிப்படையில யோகா வந்து அக்னியாக மாறும். ரைட்? போதை இல்லைன்னா எப்படி அப்படியே ஒரு ஓகே, நான் பாபா நீ நான் நீ அப்படின்னு இருப்போம். பட் அந்த போதையில தான் வந்து அது அக்னியாக மாறி அந்த அன்பின் அக்னி, அது விகாரங்கள் அதுல தான் எரியும் இல்லையா. ஸோ இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்ன சொல்லணும், பாராட்டுக்கள். ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு பாபா பிளெஸிங்ல பாராட்டுக்களின் பராமரிப்பு. எப்படி பாராட்டுக்களின் பராமரிப்பு, ஒருத்தருக்கு என்ன சொல்றது, மிகவும் நல்லது, மிகவும் நல்லது. ஒருத்தருக்கு இந்த மாதிரி சொல்றது, என்னதான் இருந்தாலும் மிகவும் நல்லதுன்னு சொல்லி பாராட்டுக்கள் கொடுத்துட்டே இருந்தோம்னு சொன்னால் என்னது, நமக்கு பாபா செய்யற மாதிரி தான்.
அப்படிதான் செய்யினாலும் பாபா என்ன சொல்றாரு? ஓகே சில குழந்தை, பேருக்கு சொல்ல வராது, மிகவும் நல்லது சொல்ல மாட்டேன். அதுதான் விடியத்தை நீங்க சொல்லி கொண்டிருக்கிறா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தோம்னு சொன்னா நமக்கும் அது வரும். நம்மளும் மற்றவங்களுக்கு சொல்லி அதுலயே அப்படி பறந்து செல்வோம். ஓகே. சாந்தி.